ஹாய் கைஸ், பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கான அப்டேட் பற்றி தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். நாமினேஷன் ப்ராசஸ்க்கான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் அவங்களுக்கு பிடிக்காதவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வகையில் அடப்போங்கப்பா மறுபடியும் நானே தானே அப்படின்னு சொல்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அது போக வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய வைல்ட் கார்டு கண்டிஷன் சொல்லக்கூடிய சிவகுமார் அவர்கள். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இவர் நேமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லலாம் இவர் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடாக இல்லாமல் நடிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முன் பாயிண்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் நடிச்சிட்டு தான் இருக்காரு. உள்ளுக்குள்ளே வரக்கூடிய கோவத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலும் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நான் வெளியில் என்னென்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துடுவாங்க, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துருப்பாங்க. இல்லை தீபக் என்னமோ ஒரு மாதிரி என்னை வந்து பேசுகிறாரு ஓவராக ரைஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டைகள்லாம் கூட வந்திருக்கும். பட் இருந்தாலும் உள்ளே வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லலாம், சிவகுமாராக சொல்லலாம். ஸோ தாராளமாக இவரை இந்த வாரம் நாமினேட் பண்ணதுக்கு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கக்கூடிய 2 குயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று ஜாக்லின், இன்னொன்று சௌந்தர்யா. இவங்க 2 பேரும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் நாமினேஷன் லிஸ்ட்டில் மறுபடியும் நாங்கள் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலையும் பட கிடையாது அப்படின்னு விஷயம் தெளிவாக தெரியுது. இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.